ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஹெல்த்தியான வெயிட் லாஸ் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னால் நம்ம சேனலில் வெயிட் லாஸ் டின்னர் ரெசிபி 7 நாளைக்குரிய ரெசிபிஸ் போட்டிருக்கேங்க. அதோட லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த வாரம் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டோட 7 நாள் ரெசிபியை ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. இன்றைக்கி டே 1க்கான பிரேக்ஃபாஸ்ட்டு என்ன செய்யலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். முதல் நாளே நம்ம காலையில் ஆரோக்கியமான உணவாக கருப்பு கவுனி அரிசி கஞ்சி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சியை நீங்கள் ஒரு ஆளுக்கு ஊற வைக்கிறதா இருந்தால் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு இதை நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சிடணும். அப்போ தாங்க இந்த அரிசி நல்லா வெந்து வரும். இப்போ நீங்கள் அடுத்த நாள் காலையில் தண்ணியை வடிகட்டிட்டு ஊற வச்ச கவுனி அரிசியை இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நரப்பாக குருணை மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு அரைச்சா போதுங்க. இப்போ நம்ம ஒரு குக்கரில் அரைச்சி வச்ச இந்த கவுனி அரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இப்படி செஞ்சால் மட்டும்தாங்க கவுனி அரிசி நல்லா சீக்கிரம் வெந்து வரும். நமக்கு தண்ணியில் 3 பங்கு அளவுக்கு நீங்கள் தண்ணி தாராளமாக விடலாம். இப்போ இதை நான் குக்கரில் ஒரு 6 விசில் விட்டு எடுக்க போகிறேங்க. அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் பத்தையை எடுத்து வச்சுருக்கேன். அதில் 2 ஏலக்காய் போட்டு இந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாங்க. காலையில் நம்ம எம்டி ஸ்டொமக்காக இருக்கும்போது இந்த மாதிரி சாஃப்டான உணவுகளாக எடுக்கிறது ரொம்பவே சத்தானதுங்க. உடம்புக்குமே ரொம்ப நல்லது. அதனால தாங்க தேங்காய் பால் சேர்த்த உணவை டே 1ல் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த தேங்காயை நீங்கள் இன்னொரு முறை போட்டு 2வது தடவையும் அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம 2 தடவை அரைச்சி எடுத்தாச்சு. தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம விசில் போகவுமே நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கவுனி அரிசி நல்லா வெந்து வந்திருக்கும். இப்படி இருந்தால் மட்டும்தாங்க உங்களால் நல்லா சாப்பிட முடியும். இப்போ பாருங்கள், ஒரு ஆளுக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கவுனி அரிசியோட உங்கள் இனிப்பு சுவைக்காக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. கல் மண் எதுவும் இல்லாத சுத்தமான நாட்டு சர்க்கரையை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலையும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இது தாங்க நம்மளோட காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கவுனி அரிசியோட சத்துக்களை பற்றி நம்மளுக்கு சொல்லவே தேவையில்லை. அது கூடவே நம்ம தேங்காய் பாலும் சேர்க்கும்போது இதை விட சிறந்த காலை உணவு எதுன்னு நமக்கு தெரியலங்க. டே 1க்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது தாங்க. சூப்பரான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. இதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். இடையில உங்களுக்கு பசியே எடுக்காது. இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகுங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் 7 நாளைக்குரிய வெயிட் லாஸ் டின்னர் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேங்க. தேவைப்படுறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, டே 1க்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நமக்கு சூப்பராக தயாராகிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.